அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நீங்கள் நலவுகளை முற்படுத்துங்கள் என்று சொன்னதற்கு இமாம்கள் நமக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருவார்கள். நன்மையான விஷயங்களை, நன்மையான காரியங்களை நீங்கள் முற்படுத்துங்கள். ஒரு நன்மையான காரியங்களை முற்படுத்துகின்ற பொழுது, ஒன்று அதனை நாம் செய்ததற்கு உண்டான நன்மை, மற்றொன்று அதை பார்த்தவர்கள் செய்ததற்கு உண்டான நன்மை. நாம் கடந்து விட்டாலும், மறைந்து விட்டாலும், மண்ணாகிவிட்டாலும், இதனை யார் யாரெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நபர்களுடைய நன்மையில் ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா நன்மை செய்தவர்களுக்கு, தூண்டியவர்களுக்கு தருகிறான் என்ற ஒரு பொன்மொழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான வழிகாட்டினார். அதுபோலத்தான் ஒரு தீமைக்கு வழிகாட்டக்கூடியவன் அந்த தீமையை செய்யும் காலமெல்லாம், மற்றவர்கள் செய்யும் காலமெல்லாம் அதற்குண்டான பங்கை இவன் முதலில் யார் வழிகாட்டினானோ அவனுக்கு வந்தடையும் என்பது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். எப்படி உலக மக்களுக்கெல்லாம், உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியான வழிகாட்டியாக இருக்கின்றார்களோ, சஹாபா பெருமக்கள் அத்தனை நபர்களும் எப்படி ஒரு முஃமினான தன்மையில் முன்மாதிரியான முஃமின்களாக வழிகாட்டி இருக்கின்றார்களோ, அதுபோல நாமும் நடக்க வேண்டும் என்பதனை குர்ஆனும் நபிமொழியும் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில், நன்மையை ஊக்குவிப்பதில், நன்மையை அடையாளப்படுத்தி காட்டுவதில், நன்மையை எடுத்து கூறுவதில், நன்மையை நடந்து கொள்வதில் நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆகையினால் நன்மையான காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் நபியினுடைய அன்பையும் பெறுவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.